1 நாளாகமம் 5வது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யாக்கோபின் முதல் மகனான ரூபன் தன் தந்தையின் மறுமனையாட்டியுடன் தகாத உறவு கொண்டதால் முதல் மகனின் அந்தஸ்தை இழந்தார். யோசேப்பின் வம்சாவளி 2 பங்கையும் யூதா அரச வம்சாவளியும் பெற்றது. ரூபனின் மகன்களும் பின்னர் வந்த தலைவர்களும் அசிரியாவின் ராஜாவால் நாடு கடத்தப்பட்டனர். ஜனங்கள் யோர்தானுக்கு கிழக்கே குடியேறினார்கள். அடுத்ததாக காத் வம்சாவளியின் தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. காத் மக்கள் வாழ்ந்த இடங்களை பற்றிய குறிப்புகளையும் ரூபன் காத் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் செய்த போர்களை பற்றியும் அவர்கள் போரில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நம்பியிருந்ததால் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்ததையும் விவரிக்கிறது. மேலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தார் வாழ்ந்த இடங்களை பற்றியும் அந்த கோத்திரத்தில் இருந்த வலிமை மிக்க பிரபலமான மனிதர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப தலைவர்களின் பட்டியலை நமக்கு தருகிறது. கிழக்கு கோத்திரங்கள் கர்த்தரை விட்டு கானானிய கடவுள்களை வணங்கினார்கள். எனவே கர்த்தர் அசீரியா ராஜாவாகிய பூலின் அதாவது திகிலாத் பிலேத்சர் ஆவியை தூண்டிவிட்டார். அவன் அவர்களை நாடு கடத்தினான். அங்கு அவர்கள் இதுவரை இருக்கிறார்கள் என்ற செய்தியுடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.